بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى والذين كفروا وكذبوا بآياتنا أولئك أصحاب النار هم فيها خالدون صدق الله العلي العظيم. கண்ணியத்துக்குரிய அன்பு சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்கள் சென்ற வாரம் சென்ற வகுப்பினூடாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை உலகத்துக்கு அனுப்பும் பொழுதே அவர்களுடன் சேர்த்து நேர்வழி என்று சொல்லக்கூடிய வழிகாட்டலையும் அல்லாஹ் அனுப்பி வைத்து விட்டான். வழிகாட்டல் அல்லாஹுடைய ஹிதாயத், நேரான வழி என்று சொல்லி அதை எங்களுக்கு வர்ணிக்க முடியும். அந்த நேர்வழி உலகத்துக்கு அறிமுகப்படுத்தப்பட்டு வந்த சந்தர்ப்பத்தில் அதனை ஏற்றுக்கொள்வதிலும் நிராகரிப்பதிலும் மக்கள் இரண்டு வகுப்பாராக இருப்பார்கள். ஃபமனித்தபஅ ஹுதாய, என்னுடைய அந்த நேர்வழியை யார் பின்பற்றுவார்களோ அவர்களுக்கு இன்னென்ன சுகபாக்கியங்கள் இருக்கிறது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லியிருக்கின்றான். அவைகளை நாங்கள் ஓரளவு சென்ற வகுப்பினூடாக படித்தோம். அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்லுகிறான், ஒரு சமூகம் அதனை ஏற்று பின்பற்றி நடப்பார்கள், இன்னும் ஒரு சமூகம் அதனை நிராகரிப்பார்கள். அவர்கள் வல்லதீன கஃபரு, நிராகரிப்பவர்கள், அதே போல வக்கத்தபு, பொய்ப்படுத்தியவர்கள். எதை? பி ஆயாத்தினா, எங்களுடைய அத்தாட்சிகளை பொய்ப்படுத்தியவர்கள், எங்களுடைய அத்தாட்சிகளை நிராகரித்தவர்கள். உலாஇக்க அஸ்ஹாபுன்னார், அவர்கள்தான் நரக வாசிகள், அவர்கள்தான் நரகத்தில் உண்டாக இருக்கப் போகிறார்கள். எதுவரைக்கும் இருப்பார்கள்? ஹும் ஃபீஹா ஹாலிதூன், அதிலே அவர்கள் நிரந்தரமாக தங்கி நிற்பார்கள். நிரந்தரமான நரகத்தில் அவர்கள் வேதனைப்பட்டு கொண்டே இருப்பார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அல்லாஹுடைய நேர்வழியை நிராகரிக்கக்கூடிய, பொய்ப்படுத்தக்கூடிய மக்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான். இந்த இடத்துல படிக்க வேண்டிய பாடம் என்னவென்றால், நிராகரிப்பு என்பது அறியாமையின் காரணமாக வரமாட்டாது. உண்டு அறிந்ததுக்கு பிறகு நிராகரிக்கிறார். தெரியும், இல்லை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். படித்திருக்கிறாரு, விளங்கி இருக்கிறாரு, நிராகரிக்கிறார். வக்கத்தபு, பொய்ப்படுத்துவதும் அப்படித்தான். ஒன்று தெரியாமல் பொய்ப்படுத்த முடியாது. அப்படி சொன்னால் அறியாமை என்று சொல்லுவோம், ஜஹாலத் என்று சொல்லுவோம், மடமை என்று சொல்லுவோம். தெரியும், வக்கத்தபு, பொய்ப்படுத்துகிறார்கள். அல்லாஹுடைய அத்தாட்சிகளை கண்ணால் கண்டுகொண்டே இருக்கிறார்கள், பார்த்து கொண்டே இருக்கிறார்கள், அனுபவித்து கொண்டே இருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இந்த ஆயத்து எங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் எங்களை அறியாமலேயே எங்களுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹுடைய கட்டளைகளை நிராகரிக்கிறோம் என்று சொன்னால், வட்டி வாங்குவது ஹராம், வதரு மா பக்கிய மினர் ரிபா, நீங்கள் வட்டியை தவிந்து நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லி இருக்கின்றான். அது எங்களுக்கு தெரியும். ஆனால் நாங்கள் வாயால் வட்டி ஹலால் என்று சொல்ல இல்லை, கையால் வட்டி ஹலால் என்று சைன் பண்ணி இருக்கின்றோம், சைன் பண்ணிக்கொண்டே இருக்கின்றோம். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, குஃபுர் என்பது, நிராகரிப்பு என்பது வாயால் மட்டுமல்ல, கையாலையும். வாப்பா சொன்னார், தண்ணி எடுத்துக்கொண்டு வான்னு சொல்லி குழந்தையை பார்த்து, கொண்டு வர மாட்டேன் என்று சொல்லாமல் கொண்டு வர இல்லை, செயலால் அந்த தண்ணியை புல்ல கொண்டு வர இல்லை. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அதே போலத்தான் குஃபுர் என்பதும் வெறுமனே வாயால் சொல்லுவது மட்டுமல்ல, அதைவிட பாரதூரமான குஃபுர் செயல்பாட்டால் வெளிப்படுத்துவது. தொழ வேண்டும், நிச்சயமாக தொழணும், ஆனால் தொழுகிறான் இல்லை. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, குஃபுர் என்பது குஃபுருன் தூன குஃபுர். நிராகரிப்பு என்பது வெறுமனே அல்லாஹுடைய நிஅமத்துகளை, அருட்கொடைகளை நிராகரிப்பது போலதான்
பெற்றோர்கள் எங்களுக்கு செய்த உபகாரங்களையும், பெற்றோர்கள் எங்களுக்கு செய்த கருணையையும், பெற்றோர்கள் எங்களுக்கு காட்டின அன்பையும் நிராகரிப்பது. கணவன் மனைவிக்கு செய்தது, மனைவி கணவனுக்கு செய்த அருட்கொடைகள், அதாவது கருணையை நிராகரிப்பது. உங்களோட வாழ்க்கையில் எதைத்தான் நான் கண்டிருக்கின்றேன் என்று ஒரு தாய் சொல்லுகிறாள், ஒரு கணவன் சொல்லுகிறார் என்றால், அன்புக்குரியவர்களே, இதுவும் ஒரு வகையான குஃபர். எங்களோட வாழ்க்கையில் குஃபர் என்பது, நிராகரிப்பு என்பது, ஒருவர் செய்த உபகாரத்தை நிராகரிப்பது, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு செய்திருக்கக்கூடிய நிஅமத்துகளை நிராகரிப்பது. அல்லாஹ் எம்மாத்திரமோ தந்திருக்கின்றான், எம்மாத்திரமோ அருட்கொடைகளை வழங்கி இருக்கின்றான், அதனுடைய பொறுமதி தெரியாமல் அதை நிராகரித்து கொண்டிருக்கின்றோம். வக்கத்தபு, பொய்ப்படுத்துகின்றோம். சுப்ஹானல்லாஹ், வாழ்க்கையில் பொய் எம்மாத்திரமோ வந்துவிட்டது. பொய்ப்படுத்துதல் என்று சொன்னால் குடும்ப உறவுகளை துண்டித்து வாழ்பவனின் மீது லானத்துண்டாகட்டும் என்று இறைவன் சொல்லி இருக்கின்றான். ஆனால் பொய்ப்படுத்துகின்றோம். எப்படி பொய்ப்படுத்துகிறோம்? செயலால் பொய்ப்படுத்துகின்றோம். இல்லை, நான் குடும்பத்துடைய கதைக்கிறது இல்லை, பேசுறது இல்லை. புறம் பேசக்கூடாது என்பதை வாயால் சொல்லுகின்றோம், புறம் பேசக்கூடாது என்று சொல்லால் சொல்லுகின்றோம், ஆனால் வாயால் பேசுகின்றோம், சொல்லிக்கொண்டே பேசுகின்றோம். அவரை பற்றி நாங்கள் பேசக்கூடாது ஆனாலும் என்று சொல்லிக்கொண்டே பேசுகின்றோம். குடும்பத்தை பற்றி பேசுகின்றோம். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, வெறுமனே குஃப்ர் என்பதும் பொய் என்பதும் வாயினால் வரக்கூடிய வார்த்தைகள் மட்டுமல்ல, அவைகளுக்கு செயல் வடிவம் இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மிக தெளிவாக சொல்லுகிறான், நிராகரிப்பது என்பதும் பொய்ப்படுத்துவது என்பதும் ஒன்றுடன் பின்னப்பட்டது. எனவே வாழ்க்கையில் அல்லாஹ் சொன்ன எத்தனை விடயங்களை நாங்கள் செயலால் நிராகரித்துக் கொண்டிருக்கின்றோம், செயலால் பொய்ப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய வாழ்க்கை அதை பொய்ப்படுத்தி கொண்டிருக்கிறது. அல்லாஹுடைய ரசூலை பின்பற்றுங்கள், அவருடைய சுன்னாவை எடுத்து நடவுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கின்றான். ஆனால் நாங்கள் அதை எடுத்து நடக்காமல் என்ன செய்கின்றோம் இருக்கிறோம் என்றிருந்தால் அதுவும் ஒரு வகையான பொய்ப்படுத்தல். அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்லுகிறான், எதை பொய்ப்படுத்துறீங்க? பி ஆயாத்தினா, அல்லாஹுடைய அத்தாட்சிகளை பொய்ப்படுத்துறீங்க. இந்த இடத்துல ஆயாத்தினா என்பது குர்ஆனுடைய ஆயத்துக்கள் மட்டுமல்ல. முஃபஸ்ஸிரீன்கள் எழுதியிருக்கிறாங்க, அல்லாஹுடைய அத்தாட்சிகள் 2 வகையாக இருக்கிறது. ஒன்று அல் ஆயாத், ஓதி காண்பிக்கப்பட்ட ஆயத்துகள், வஹ்யினூடாக, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வார்த்தைகளினூடாக ஓதி காண்பிக்கப்பட்ட, சொல்லி காண்பிக்கப்பட்ட அல்லாஹுடைய அத்தாட்சிகள். இன்னும் ஒன்று இருக்கிறது, கண்ணுக்கு தென்படக்கூடிய, கண்ணால் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹுடைய அத்தாட்சிகள், ஆயாத்துகள். ஒரு மரமாக இருக்கலாம், ஒரு கடலாக இருக்கலாம், வானமாக இருக்கலாம், பூமியாக இருக்கலாம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மிக தெளிவாக சொல்லுகின்றான். பால்வெளி மண்டலமாக இருக்கலாம், சனுரீஹிம் ஆயாத்தினா ஃபில் ஆஃபாக், பால்வெளி மண்டலத்தில் மில்கி வேல எங்களுடைய அத்தாட்சிகளை நாங்கள் உங்களுக்கு காட்டுவோம். இன்றைக்கு ஆச்சரியப்படுறாங்க, குர்ஆனில் இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதா? குர்ஆனில் சொல்லப்பட்டவைகளைத்தான் நீங்கள் கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். விஞ்ஞானம் என்பது எதுவும் புதுசல்ல. விஞ்ஞானத்தில் நீங்கள் எவைகளை எல்லாம் கண்டுபிடிப்பீர்களோ அவைகளெல்லாம் குர்ஆனில் சொல்லப்பட்டவைகள். 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலே அல்லாஹ் சொல்லிவிட்டான், சனுரீஹிம், நுரீஹிம் என்று சொல்லல, சனுரீஹிம், பின்னால் அந்த சஹாபாக்களுக்கு சொன்னான், பின்னால் நாங்கள் காட்டுவோம், ஆயாத்தினா எங்களுடைய அத்தாட்சிகளை, எங்க? பால்வெளி மண்டலத்திலும். சூரிய குடும்பங்கள், வஷ்ஷம்சு தஜ்ரீ லிமுஸ்தகர்ரின் லஹா லஷ்ஷம்சு யம்பகீ லஹா அன் துத்ரிக்கல் கமர் தூலிஜுல் லைல ஃபின் நஹார் வ தூலிஜுன் நஹார ஃபில் லைல். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இவைகளை அத்தாட்சிகள் என்று சொல்லுகின்றான். மனிதனுடைய அதுக்கு பிறகு சொல்லுகிறான், சனுரீஹிம் ஆயாத்தினா ஃபில் ஆஃபாக், பால்வெளி மண்டலத்தில் உங்களுக்கு அத்தாட்சிகளை நாங்கள் காட்டுவோம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், அங்கே போய்த்தான் என்னுடைய அத்தாட்சிகளை நீங்கள் பார்க்க வேண்டும் என்ற தேவை இல்லை. வஃபி அன்ஃபுசிக்கும்,
உங்களுடைய ஆத்மாவை வஃபி அன்ஃபுஸிக்கும் அஃபலா துப்சிரூன், நீங்கள் உங்களை பார்க்க வேண்டாமா? நீங்கள் உங்களை பார்க்க வேண்டாமா? நீங்கள் யாரு? நீங்கள் எப்படி கதைக்கிறீங்க? நீங்கள் எப்படி கேட்குறீங்க? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹுடைய அத்தாட்சிகள். அல்லாஹ் சொல்லுகிறான், உனக்கு வேணுமென்றா மில்கி வேலையும் என்னுடைய அத்தாட்சிகளை காண முடியும். அவ்வளவு தூரம் போக வேண்டிய தேவையில்லை. வஃபி அன்ஃபுஸிக்கும், உங்களுடைய ஆத்மாவிலும் என்னுடைய அத்தாட்சிகளை வைத்திருக்கின்றேன். நாங்கள் எல்லாரும் படித்திருக்கின்றோம். மனித உடம்பினுடைய டெம்பரேச்சர், மனித உடம்பினுடைய சூடு எப்பொழுதுமே 37, 98 என்று சொல்லி நாங்கள் என்ன செய்கின்றோம், பாகையில் இருக்கும் 98 செல்சியஸில் இருக்கும் என்று சொல்லி நாங்கள் அதை படித்திருக்கின்றோம். ஆனால் நாங்கள் இருக்கக்கூடிய சூழல் மிடில் ஈஸ்டில், அரபு நாட்டில் 52க்கு இருக்கிறது சூடு. 52 போர்ண மாதிரி இருக்குது. சில ஊர்களுக்கு போனோம், அங்கே இருக்குது வெதர் வந்துட்டு கிளைமேட், அதாவது அங்கே இருக்கிற காலநிலை மைனஸில் இருக்குது. -5, -6. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். டெம்பரேச்சர் கூடினாலும் சரி, டெம்பரேச்சர் குறைஞ்சாலும் சரி, 37க்கு கணக்காக வச்சு அதை உள்வாங்கக்கூடிய சக்தியை, ஃபில்டர் பண்ணக்கூடிய சக்தி அல்லாஹ் மூக்குக்கு வச்சிருக்கிறான். சனுரீஹிம் ஆயாத்தினா ஃபில் ஆஃபாகி வஃபி அன்ஃபுஸிஹிம். சுப்ஹானல்லாஹ், உங்களுடைய ஆத்மாவை படித்து பாருங்கள். கண்ணால் கண்ணீர் கொட்டுகிறது, வாயில் எச்சி ஊறுகிறது, காதிலையும் ஈரப்பசிப்பு இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், காதிலையும் ஈரப்பசிப்பு, கண்ணும் கண்ணீரை கொட்டுது, மூக்காலையும் தண்ணீர் வருகிறது, வாயிலையும் எச்சி ஊறுகிறது. நாலும் 4 வகையான தண்ணீர், 4 வகையான தண்ணீர். சுவர்க்கத்தில் 4 வகையான ஆறு ஓடுது என்று சொல்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. மஸலுல் ஜன்னத்தில் வஇதல் முத்தகூன், முத்தகீங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சுவர்க்கம் எப்படி தெரியுமா? அதில் 6 தண்ணீர், பால், மது, ஆறாக தேன், ஆறாக ஓடிக்கொண்டிருக்குது. எங்களுக்கு சந்தேகமாக இருக்கலாம். அல்லாஹ் சொல்ற ஃபீ அன்ஃபுஸிக்கும் அஃபலா துப்சிரூன், நீங்கள் உங்கள் உடம்பை கொஞ்சம் பாருங்களேன். வாயில் எச்சி ஊறுது, எங்கிருந்து ஊறுது? கண்ணால் கண்ணீர் கொட்டுது, சந்தோஷத்திலும் கொட்டும் கவலையிலும் கொட்டும், சந்தோஷத்திலும் கொட்டும் கவலையிலும் கொட்டும். காது ஈரமாகவே இருக்கிறது, தூசி உள்ளுக்கு போகாமல் என்ன செய்து ஒரு ஸ்ப்ரே பண்ணப்பட, தண்ணி ஒன்று ஸ்ப்ரே பண்ணப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதனால் தூசி உள்ளுக்கு போவதில்லை, தூசி வெளியே தள்ளப்படுகிறது. சுப்ஹானல்லாஹ், மூக்கால தண்ணீர் கொட்டுகிறது. ஒவ்வொரு நாளும் மூக்கும் என்ன செய்யுது, தூசி உள்ளுக்கு போகாமல் அது ஃபில்டர் பண்ணுது. ஒவ்வொரு தண்ணியும் ஒவ்வொரு வகையான தண்ணீர். சுவர்க்கத்தில் 4, 6 ஓடுவது ஆச்சரியமல்ல. மனிதனுடைய சின்ன தலையிலிருந்து கொண்டே 4 வகையான தண்ணீர் உற்பத்தி ஆகி கொண்டிருக்கிறது, வெளியாகி கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்லுகிறான், அவ்வளவு எல்லாம் அத்தாட்சிகளை நான் வெளிப்படுத்தியும், அவ்வளவெல்லாம் அத்தாட்சிகளை நான் வெளிக்கொண்டு வந்தும் கூட கஸ்ஸபூ பிஆயாத்தினா, எங்களுடைய அத்தாட்சிகளை பொய்ப்படுத்துகிறார்கள். இன்றைக்கும் இருக்குது. இவ்வளவெல்லாம் விஞ்ஞானம், இவ்வளவெல்லாம் அறிவியல், இவ்வளவெல்லாம் மக்களுக்கு திறந்த அல்லாஹுடைய அத்தாட்சிகள் இருந்தும் கூட பொய்ப்படுத்தக்கூடிய சமூகத்தான் கூட இருக்கிறாங்க, அதிகமாக இருக்கிறாங்க. முஸ்லீம்கள்லையும் இருக்கிறாங்க. பேரில் தன்னை இஸ்லாமியர்கள் என்று சொல்லிக்கொள்ள முடியும். அவங்க வச்சிட பேர் என்ன? பேச்சு சுதந்திரம், ஹுர்ரியா. பேச்சு சுதந்திரம் எங்களுக்கு இருக்கிறது. எதையும் கதைக்கலாம், எதையும் பேசலாம். சில சந்தர்ப்பங்களில் முற்போக்கான சிந்தனை, நாங்கள் முற்போக்குவாதிகள், நாங்கள் பழைய பழம்போக்கு உள்ளாக்கள் அல்ல, நாங்கள் அதை பற்றி பேச மாட்டோம். இதை யார் கண்டது? நாங்கள் விஞ்ஞான உலகத்தில் வாழுகின்றோம், நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு சமூகம் என்று சொல்லி தன்னை நாங்கள் முன்னோடிகள் என்ற பெயரில், என்ற அர்த்தத்தில், சுதந்திரம் என்ற பெயரில், அந்த அர்த்தத்தில் நம்ம எத்தனையோ வகையான நிராகரிப்புகள், எத்தனையோ வகையான பொய்ப்படுத்தல்கள் எங்களை அறியாமலேயே எங்களுடைய வாழ்க்கையில் ஊடுருவி இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். அல்லாஹுடைய ஆயாத்துக்களை பொய்ப்படுத்துதல் என்பதில் சுப்ஹானல்லாஹ் உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள்.
அனந்தர சொத்துல துரோகம் செய்கின்றோம். அனந்தர சொத்துல துரோகம் செய்கின்றோம். இது பொய்ப்படுத்துதலா நிராகரிப்பதா? இது பொய்ப்படுத்துதலா நிராகரிப்பதா? புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சொன்னதை சொன்ன பிரகாரம் சொல்லுவது, செய்வது, எடுத்து நடப்பது தான் உண்மைப்படுத்துதல். அல்லாஹ் சொன்னதில் எனக்கு விருப்பமானதை எடுத்துக்கொள்கின்றேன், எனக்கு விருப்பம் இல்லாததை விட்டு விடுகின்றேன். அதுக்கு பெயர் இஸ்லாம் அல்ல. பெண்களை பொறுத்தவரையில் சகோதரிகளுக்கு சொல்லுகின்றேன், குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சதகாவை பற்றி சொல்லும் பொழுது சதகா கொடுக்கக்கூடிய ஆண்கள் என்று மட்டும் சொல்லல, சதகா கொடுக்கக்கூடிய பெண்களும் சதகா கொடுக்க வேண்டும், தர்மம் செய்ய வேண்டும். இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்தி வல் முஃமினீன வல் முஃமினாத்தி, முஃமினான ஆண்கள் முஃமினான பெண்கள், முஸ்லிமான ஆண்கள் முஸ்லிமான பெண்கள், நோன்பு பிடிக்கக்கூடிய ஆண்கள் நோன்பு பிடிக்கக்கூடிய பெண்கள். அதே போல் அல்லாஹ் சொல்லுகிறான், வல் முத்தசத்திகீன வல் முத்தசத்திகாத், தர்மம் செய்யக்கூடிய ஆண்கள் தர்மம் செய்யக்கூடிய பெண்கள். பெண்களுக்கும் சதகா என்ற ஒரு பகுதி இருக்கிறது. பெண்களும் தர்மம் செய்ய வேண்டும். இதனாலும் கணவன் தந்ததை கொடுக்கிறதல்ல, கணவனிடமிருந்து எடுத்துக்கொள்வதல்ல. நானும் தர்மம் செய்ய வேண்டும், பிறரை வாழ வைக்க வேண்டும். சூரத்து நிசாவுடைய ஆயத்தில் அனந்தர சொத்தை பற்றி அல்லாஹ் பேசும்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பெண்களுக்கும் பங்கு இருக்கிறது, பெண்களுடைய பங்கையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சிலாஹித்து பேசி கொண்டு வரக்கூடிய ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், லிர்ரிஜாலி நஸீபுன் என்று ஆண்களுக்கு பங்கிருப்பது போலவே வலின் நிசாஇ நஸீபுன், பெண்களுக்கும் பங்கிருக்கிறது. சொத்தில் ஆண்களுக்கு பங்கிருப்பது போலவே பெண்களுக்கும் சொத்தில் பங்கிருக்கிறது. அவருடைய பெற்றோர்கள், அவருடைய நெருங்கிய சொந்தக்காரர்கள் விட்டுவிட்டு போன பொருட்களில் மிம்மா கல்ல அவ் கசுர, விட்டுவிட்டு போனது பெரிய அளவிலான சொத்துக்களாக இருக்கவும் முடியும், சின்ன அளவிலான சொத்துக்களாக இருக்க முடியும். அவைகள் அனைத்தும் சொல்லப்பட்ட முறை பிரகாரம் பிரித்து கொடுக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லிவிட்டு அதே ஆயத்துகளுக்குள்ள 3 இடத்துல அல்லாஹ் ஒரு விடயத்தை திருப்பி அல்லாஹ் சொல்லுகின்றான். படிக்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லுகின்றான், மின் பஅதி வஸிய்யத்தின் யூஸா பிஹா அவ் தைனின், நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? விட்டுவிட்டு போன பொருட்களை, விட்டுவிட்டு போனவைகளை நீங்கள் பங்கிட்டு கொடுக்க வேண்டும். எதற்கு பிறகு தெரியுமா? அவர்களுடைய வஸிய்யத்து நிறைவேற்றப்பட்டதுக்கு பிறகு. வஸிய்யத்து நிறைவேற்றப்பட்டதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வஸிய்யத்தை பற்றி பேசும் பொழுது அது மிக தெளிவாக, மிக அழகாக, மின் பஅதி வஸிய்யத்தின் யூஸா பிஹா அவ் தைனின், மின் பஅதி வஸிய்யத்தின் மின் பஅதி வஸிய்யத்தின் யூஸீன பிஹா அவ் தைனின். சுப்ஹானல்லாஹ், பெண்களும் வஸிய்யத்து செய்ய வேண்டும். பெண்களும் ஆண்களுடைய வஸிய்யத்தை தனியாக சொன்னது போலவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பெண்களுடைய வஸிய்யத்தையும் தனியாக சொல்லியிருக்கின்றான். முதலாவது சூரத்து நிசாவில் அல்லாஹ் சொல்லுகிறான், 11வது ஆயத்தில் சொல்லுகின்றான், மின் பஅதி வஸிய்யத்தின் யூஸி பிஹா அவ் தைனின், ஒருத்தர் மௌத்தாகிவிட்டால் அவருடைய கடன்கள் நிறைவேற்றப்பட வேண்டும். அதற்கு பிறகு அவருடைய வஸிய்யத், அவருடைய லாஸ்ட் வில், அவர் எழுதி வைத்து விட்டு போன உயில் நிறைவேற்றப்பட வேண்டும். ஆண்களுக்கு சொன்னது போலவே 12வது ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதை 2 முறையாக சொல்லுகின்றான். ஒரு முறை சொல்லுகின்றான், பெண்களை குறிப்பிட்டு சொல்லுகின்றான், மின் பஅதி வஸிய்யத்தின் யூஸீன பிஹா அவ் தைனின். சுப்ஹானல்லாஹ், பெண்களும் வஸிய்யத்து செய்ய வேண்டும். நான் மௌத்தானதுக்கு பிறகு இதை இங்கே கொடுத்து விடுங்கள், இது இப்படி செய்து கொள்ளுங்கள், இது இவருக்கு கொடுத்து விடுங்கள். சுப்ஹானல்லாஹ், தாய்மார்களே, ஆண்களுக்கு மட்டுமல்ல தர்மம், ஆண்களுக்கு மட்டுமல்ல வக்ஃப், ஆண்கள் மட்டுமல்ல வஸிய்யத், ஆண்கள் மட்டுமல்ல கடன் நிறைவேற்றுவது, அது பெண்களுக்கும் இருக்கிறது. பெண்களுடைய ஃபைனான்சியல் லிட்ரஸி, அதாவது நிதியியல் கல்வி, பெண்களுக்கு நிதி முகாமைத்துவம் எவ்வளவு தேவை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தனியாக பேச வேண்டும். பெண்களுக்கு நிதியியல் கல்வி எவ்வளவு முக்கியம்.
பெண்களும் தர்மம் செய்ய வேண்டும், பெண்களும் வக்ஃப் செய்ய வேண்டும், பெண்களும் வசியத்து செய்ய வேண்டும், பெண்களுக்கும் கொடுக்கல் வாங்கல் இருந்தால் கடன் இருக்கும், அவர்கள் கொடுக்க வேண்டிய கடனும் இருக்கும், அவர்களுக்கு வரவேண்டிய கடனும் இருக்கும். சூரத்து நிசாவுடைய அதே 12வது ஆயத்தில் மறுவச் சொல்லுகிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரே விடயத்தை, மின் பஅதி வஸிய்யத்தின் யூஸா பிஹா அவ் தைனின் கைர முதார்ரின் வஸிய்யத்தன் மினல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, வாழ்க்கையில் எம்மாத்திரமோ விடயங்களை நாங்கள் அறியாமல் நிராகரிப்பு செய்து கொண்டே இருக்கின்றோம், பொய்ப்படுத்தி கொண்டே இருக்கின்றோம். அதில் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், பி ஆயாத்தினா, எங்களுடைய அத்தாட்சிகளை நிராகரிக்க வேண்டாம். ஒவ்வொன்றும் அல்லாஹ்வை பற்றி சொல்லுகிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய மரம் மட்டைகளாக இருக்கலாம், உலகத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் குடிக்கக்கூடிய பால், அல்லாஹ் கேட்குறான் குர்ஆன்ல, வஇன்ன லக்கும் ஃபில் அன்ஆமி லஇப்ரா, கால்நடைகளில் உங்களுக்கு அழகான படிப்பினை இருக்கிறது, படிப்பினை இருக்கிறது. வஇன்ன லக்கும் ஃபில் அன்ஆமி லஇப்ரா நுஸ்கீக்கும், பசு பால் தரவில்லை, அல்லாஹ் சொல்லுகிறான் நுஸ்கீக்கும், நாங்கள் உங்களுக்கு பால் தாரோம். பாலுக்கும் பசுவுக்கும் சம்பந்தம் கிடையாது, பாலுக்கும் பசுவுக்கும் சம்பந்தம் கிடையாது. எங்களுடைய நம்பிக்கை அப்படித்தான். இறைவன் பசுவின் ஊடாக பால் தருகிறான். ஒரு குழந்தைக்கு பசு பால் தரும் என்று சொல்லி கொடுப்பதும் ஈமானுக்கு முரணானது. என்ன சொல்லிக் கொடுக்க வேண்டும்? பசுவின் ஊடாக இறைவன் பால் தருகின்றான், தாயின் ஊடாக எனக்கு பால் தருகின்றான். தாய் பால் தரவில்லை, தாயின் ஊடாக பால் தருகின்றான். குழந்தை என்று சொல்லக்கூடிய ஒன்று பிறந்ததுக்கு பிறகுதான் பால் சுரக்க ஆரம்பித்துவிடும். சுப்ஹானல்லாஹ். நுஸ்கீக்கும், நாங்கள் உங்களுக்கு புகட்டுகின்றோம், பால் தருகின்றோம். மின் பைனி ஃபரஸின் வதமின், சுப்ஹானல்லாஹ், இரத்தத்துக்கும் சாணத்துக்கும் இடையிலிருந்து பால் தருகின்றோம். நீங்கள் பால் எடுத்து பார்த்தா இரத்தத்தினுடைய சிவப்புத்தன்மையும் இல்லை, சாணத்தினுடைய வாடையும் இல்லை, வாசமும் இல்லை, அதனுடைய கலரும் இல்லை, வெள்ளை வெளியேறுண்ட பால். லபனன் ஹாலிசன் ஷாய்அன் லிஷாரிபீன். சுப்ஹானல்லாஹ். அலுப்பு தட்டாத மதுரமான சுத்தமான தூய்மையான பாலை நாங்கள் உங்களுக்கு தருகிறோம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறான். கொஞ்சம் பாருவாப்ப, இந்த தந்தது யாரு? இது என்னுடைய அத்தாட்சி, நான் இருக்கிறேன், என்னைத்தான் நீ வணங்கி வழிபட வேண்டும், என்னிடத்தில் தான் நீ கேட்க வேண்டும், என்னிடத்தில் தான் உன்னுடைய கையை ஏந்த வேண்டும் என்பதற்கு அத்தாட்சியாகத்தான் நினைவைகளை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லுகிறான். அப்படியெல்லாம் அத்தாட்சிகள் உனக்கு முன்னால் வந்ததற்கு பிறகும் நீ அதை நிராகரிப்பதாக இருந்தால் நீ எங்கே வாழ வேண்டும் என்பதை நீயே முடிவு செய்து கொள். அவர்கள் தான் நரகவாதிகள். உலாய்க அஸ்ஹாபுன்னார், அவர்கள் தான் நரகத்துக்கு போவார்கள், அவர்கள் தான் நரகத்தை சொந்த வீடாக்கிக் கொள்வார்கள். ஹும் ஃபீஹா ஹாலிதூன், அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா முதல் கட்டமாகவே தெளிவுபடுத்தி விட்டான். சுருக்கம் என்னவென்று சொன்னால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உலகத்துக்கு வந்த நாளன்றே வழிகாட்டலும் வந்துவிட்டது. வழிகாட்டலும் வந்துவிட்டது. யாரெல்லாம் எடுத்து நடப்பார்களோ அவர்கள் உலகத்தில் பயப்பட வேண்டிய தேவையில்லை, மறு உலகத்திலும் பயப்பட வேண்டிய தேவையும் இல்லை, கவலைப்பட வேண்டிய தேவையும் இல்லை, அச்சப்பட வேண்டிய தேவையும் இல்லை. வபஷ்ஷிருஹும் பில் ஜன்னா, அவர்களுக்கு சுவர்க்கம் என்று சொல்லக்கூடிய ஒதுங்கும் தளவு இருக்கிறது, அதை கொண்டு அவர்கள் நன்மாராயம் பெற்றுக்கொள்ளட்டும். யாரெல்லாம் அல்லாஹுடைய கட்டளைகளை புறக்கணித்து சுதந்திரம் என்ற பெயரில், முற்போக்கான சிந்தனை என்ற பெயரில், நாங்கள் விஞ்ஞானிகள், நாங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தி இருக்கின்றோம் என்ற பெயரில் இவைகளையெல்லாம் நாங்கள் பொய்ப்படுத்தி கொண்டும் நிராகரித்து கொண்டும் இருக்கின்றோமோ, அந்த நிராகரிப்பு என்பது வார்த்தைகளால் மட்டுமல்ல, செயலால் அந்த நிராகரிப்புக்கு கொடுக்கக்கூடிய செயல் வடிவமும், அந்த பொய் வார்த்தைகள் மட்டுமல்ல, அந்த பொய்க்கு கொடுக்கக்கூடிய செயல் வடிவமும் நிச்சயமாக இதுக்குள்ளே உள்வாங்கப்பட்டிருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், அப்படிப்பட்டவர்கள் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள். நரகம் தான் அவர்களுடைய ஒதுங்குத்தலமாக இருக்கும். அவர்கள் தனிய நரகத்தில் இருக்க மாட்டார்கள், அவர்களுடைய சஹாக்களுடன் இருப்பார்கள், அஸ்ஹாபுகளுடன் இருப்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உலாயிக அஸ்ஹாபுன்னார், அவர்கள் தான் நரகத்து வாசிகள்,
நரகத்தில் சகாக்களாக இருப்பார்கள் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விவரித்திருக்கின்றான். அந்த கூட்டத்தை விட்டும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாத்து நம் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய பொருத்தத்தையும் கவலையும் பயமும் இல்லாத ஒரு சந்தோஷமான வாழ்வை நசீபாக்குவானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.